ஓகே. இப்ப நம்ம 2017ல வந்த மெட்ரன் ரேடியேஷன் கேள்விய பார்ப்போம். இப்ப இதுவும் அவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வி கிடையாது. சிம்பிளான ஒரு கேள்விதான். இந்த முறை பாத்தீங்கன்னா, எக்ஸ்ரே கதிர் உற்பத்தி, அதாவது அந்த கூலிஜ் எக்ஸ்ரே மெஷின் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேள்வி போட்டிருக்காங்க. நம்ம இந்த கூலிஜ் எக்ஸ்ரே மெஷின் பத்தி நம்மளுடைய சேனல்ல 2024 மெட்ரன் ரேடியேஷன் கேள்வியில மிக தெளிவாக பேசியிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு ஹவர் வீடியோ. அதுல அந்த மெஷின் எப்படி வேலை செய்யும், எப்படி எக்ஸ்ரே உற்பத்தி ஆகுது, அந்த கதைகள்ல இருந்து எல்லாமே நம்ம அதுல பேசியிருக்கோம். நான் அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்டாகவும் போடுறேன். நீங்க அதை பாருங்க. நம்ம அதை திருப்பூருக்கு இங்க பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. ஓகே, அப்படிங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல இருக்க பகுதிகளோட பெயர்கள், ஒவ்வொரு பகுதியின் நோக்கம், ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யும், எப்படி எக்ஸ்ரே கதிர் உருவாகும், அங்க வரப்போற பிரச்சனைகள் என்னது, அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்னது, அந்த மாதிரி எல்லா கதைகளும் தெளிவாக பேசியிருப்போம். அப்போ அந்த வீடியோவை இதை பத்தி நீங்க ஃபர்தரா தெரிஞ்சுக்கணுமாக இருந்தால் போயிட்டு பாருங்க. ரைட், இந்த கேள்வியை வாசிச்சு பார்ப்போம். கடைசி கேள்வியில பி பாட்டாக வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பி பாட்ல ஏ பாட் பாருங்க. ஒன்னாவது, ஒன்றில் தரப்பட்டுள்ள வரிப்படம் ஒரு எக்ஸ் கதிர் குழாயின் ஒரு பரும்படி படமாகும். ஏபி என குறிக்கப்பட்டுள்ள பகுதிகளை குறிப்பிடுக. சரி, கவனிங்க. இங்க ஏங்கிறது என்னன்னா டார்கெட், இலக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பிங்கிறது என்னன்னா அவர்தான் இந்த இலக்குல போயிட்டு படுறதுக்கு இலத்திரன்களை வழங்க போறார். அவர் எப்படி வழங்குவாருன்னு கேட்டா, அவர் ஒரு கோயில் இல்லையா, ஒரு சுருள். அந்த சுருளுக்கு நம்ம ஒரு சின்ன மின் வளங்களை கொடுத்து வச்சிருப்போம். அவர் தான் இந்த டி. இந்த மின் வளங்களால அந்த கோயில் சூடாகும். இந்த சூடாகிற விளைவால அந்த கோயில்ல இருந்து இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வெளியில அகற்றப்படும். எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த கேள்வி சொல்லித்தரேன். கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப இலத்திரன் அதுல இருந்து பிடுங்கப்பட்டு வெளியில வரும். அப்படி பிடுங்கப்பட்டு வாரவர் தான் இலக்க போயிட்டு அடிப்பார். அப்போ இந்த கோயில் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு வெப்பமாக்கி, ஒரு ஹீட்டர் மாதிரி அதை யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால இந்த கோயிலுக்கு பேரு வெப்பமாக்கி சுருள் அல்லது வெப்பமாக்கி இலை. சரியா? நான் ஷார்ட்டா இலைன்னு எழுதுறேன். இலைனே போட்டாலும் சரிதான் கொடுத்திருந்தாங்க. வெப்பமாக்கி இலைன்னு போட்டா இன்னும் தெளிவு. ஒரு ஹீட்டருக்கான இலை மாதிரி. அப்படி இல்லாட்டி வெப்பமாக்கி சுருள்னு போடணும். ஓகே. ஏங்கிறது யாரு? அவர் தான் நம்மளுடைய இலக்கு, டார்கெட். அப்படி இல்லாட்டி நீங்க இதை வந்து அனோட்டு கதோட்டுன்னு போடலாம். சரியா? அந்த இலக்கு தான் நம்மளுடைய அனோடாக இருக்கும், இந்த இலை நம்மளுடைய கேத்தோடாக இருக்கும். அப்ப இதுக்கான பெயரை நீங்க கதோட்டணும். ஏக்கான பெயருனே நீங்க அனோட்டுன்னு எழுதினாலும் மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா பகுதிகள் என்ற பெயர் எழுதும் போது நம்ம இலக்கு இலைன்னு எழுதுறது ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும். அப்ப முதலாவது பாட் சரி. இரண்டாவது பாட்டை கவனி. டி என குறிக்கப்பட்ட பகுதியை பெயரிட்டு அதனை பயன்படுத்தும் நோக்கத்தை விளக்கு. டி அப்படிங்கிறவர்கிட்ட பெயர் என்னன்னு கேட்டா, இலையை வெப்பப்படுத்துவதற்காக பயன்படுத்தும் மின் வலு வழங்கி அப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா வெப்பமாக்கி மின் வலு வழங்கி அல்லது வெப்பமாக்கி வலு வழங்கி, அந்த மாதிரி பெயர்கள் போடலாம். இவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அதை நான் முதல்லயே சொன்னேன். இந்த சுருள் அல்லது இந்த கோயில் மாதிரி இருக்க இலை இருக்கு இல்லையா, அவரை வெப்பமாக்கி வெப்ப அயன் முறையாக இலத்திரன்களை விடுவித்தல். இதுல அந்த வெப்ப அயன் முறை அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒரு ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்றது வைப்ரேஷன் தான். இந்த இலை எடுத்திகளாக இருந்தால் அதுல ஹீட் எனர்ஜி எப்படி உருவாகும்? அந்த டிங்கிற மின் வலு வழங்கி இருக்கு இல்லையா, அவர்ல இருந்து கரண்ட் ஓடும் போது இந்த இலையினுடைய தடை காரணமாக யூலின் வெப்ப இழப்பு நடக்கும். யூலின் வெப்ப இழப்பு என்னது? கரண்ட் ஒரு தடையில ஓடும் போது வெப்பமாக விரயமாகிறது. அப்படி வெப்ப விரயத்தால அந்த இலை சூடா, நீங்க அந்த தங்குதன் இலை பல்புல எல்லாம் பாத்துருக்கீங்களா, குண்டு பல்பு இருக்கும். அந்த குண்டு பல்புல எல்லாம் தங்குதன்ல ஒரு கோயில் தான் இருக்கும், ஒரு மெல்லிய ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பிரிங்ல ஒரு கரண்ட் ஓடும் போது வெப்பமாக விரயமாகும். அதனாலதான் குண்டு பல்பு எல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா சூடா இருக்கும், அதை கழட்ட முடியாது கையில பிடிச்சு. ரைட். அந்த மாதிரிதான் இங்கே இந்த இலை இருக்க போகுது. அப்ப இதுல கரண்ட் ஓடும் போது அவர் வெப்பமாவார், சில வேளை அது மின்னுவார். ஓகே. அப்ப அந்த வெப்பத்தால அங்க இருக்க போற அணுக்கள் எல்லாம் நல்லா அதிர்வாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹீட் எனர்ஜிங்கிறது ஒரு அதிர்வு, ஒரு இயக்க சக்தியிலே ஒரு அதிர்வு. நல்ல பெரிய ஒரு ஹீட் எனர்ஜி இருக்குமாக இருந்தால் பெரிய ஒரு வீச்சத்துல அதிர்ந்துட்டு இருப்பார். அப்ப கவனிச்சு பாத்தீங்களாக இருந்தால் இவர் பெரிய வீச்சத்துல அதிரும் போது அந்த அணுக்கள்ல இருக்க இலத்திரன்களும் பெரிய வீச்சத்துல அதிருவாங்க. அவருக்கு சக்தி கூடவாக இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இலத்திரன்களுக்கு சக்தி கூடுனா அவர் ஒரு சக்தி மட்டத்துல இருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு அரட்டப்படுவார். இப்படியே சக்தி கூடி 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 ஒவ்வொரு சக்தி மட்டமா அரட்டப்பட்டு ஒரு கட்டத்துல அந்த அணுவை விட்டு வெளியில பிடுங்கப்பட்டு வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சக்தி கிடைச்சா அவர் பிடுங்கப்பட்டு வெளியிலையும் போகணும். அந்த மாதிரிதான். அப்ப டிங்கிற மின் வளங்களால இந்த இலை சூடாக்கி இலத்திரன்கள் மிகப்பெரிய சக்தியை பெற்று அந்த இலத்திரன்கள் அந்த இலையில இருக்க அணுக்களை விட்டு பிரிந்து வெளியே செல்லும். இததான் வெப்ப அயன் முறையில் இலத்திரன்களை விடுவித்தல் அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க இந்த விளக்கம் எல்லாம் இந்த கேள்விக்கு நீங்க விடையாக எழுத தேவையில்ல. நீங்க இங்க என்ன எழுதணும்னா, டியினுடைய நோக்கம் இலையிலிருந்து வெப்ப அயன் முறையாக இலத்திரன்களை விடுவித்தல், அதுதான் நோக்கமாக இருக்கும். அப்ப பெயரும் நோக்கமும் எழுதியாச்சு. சி பார்ட் பாருங்க. சி என குறிக்கப்பட்ட பகுதியை பெயரிட்டு அதனை பயன்படுத்தும் நோக்கத்தை விளக்கு. சீங்கிறது யாரு? இவர். இந்த சீங்கிறது யாருன்னா உயர்
நேரோட்ட மின் வளங்கள் அல்லது வலு வழங்கி. இப்ப இவர் பாத்தீங்கன்னா கட்டாயம் டிசியா இருக்கும், நேரோட்டமா இருக்கு. அதாவது இவருடைய நோக்கம் சொல்லும் போது அது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி டி ஏசியா இருக்கணுமா டிசியா இருக்கணுமான்னு பார்ப்போம். டின்னு நம்ம குறிச்சிருக்கோம்ல, அவரு ஏசியா இருந்தாலும் பரவாயில்ல டிசியா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வேலை என்னது, அந்த இலைய சூடாக்கு. அப்ப அந்த வயர் அல்லது அந்த இலையில கரண்ட் ஒரே பக்கமா நகர்ந்தாலும் அந்த இலை சூடாகும். யூலின் வெப்ப விளைவால அந்த இலை சூடாகும். அப்படி இல்லாம அதுல இருக்க போற கரண்ட் முன்னுக்கும் பின்னுக்கும் ஆசிலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அதுல கரண்ட் ஓடினாலும் அது கட்டாயம் ஹீட் ஆக தான் போகுது. ஏன்னா தடையில கரண்ட் ஓடும் போது ஹீட் ஆகும். அப்ப என்ன கரண்டாக இருந்தாலுமே டி அவருடைய வேலை சரியா செய்வார். டிசியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏசியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கீழே இருக்க சிங்கிறவர் கட்டாயம் ஒரு நேரோட்ட முதலாக இருக்கு. நீங்க முதல்ல பேரை போடுங்க, உயர் வோல்ட் நேரோட்ட வலு வழங்கி, அதுதான் அவருடைய பேர். இவருடைய நோக்கம் இந்த நேரோட்டத்தால இந்த இலக்கு ஒரு பிளஸ் அழுத்தத்தையும் இந்த இலை ஒரு மைனஸ் அழுத்தத்தையும் பெறும். இப்ப இந்த பிளஸ் மைனஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மின்புலம் வரப்போது அது பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கின திசையில இருக்கு. இப்ப இந்த இலையில இருந்து இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வெளியில வந்துச்சு இல்லையா, அந்த இலத்திரன்கள் இந்த மின்புலத்தால கவரப்படும். உங்களுக்கு நல்லா தெரியும், மின்புலம் நேரேற்றத்தை தள்ளும் இல்லையா, இதே மறையேற்றத்தை கவரும். அப்படி இல்லாட்டி இப்படி யோசிக்கலாம், இது மைனஸ் இது பிளஸ்ஸா இருக்கு இல்லையா, இதுல இருந்து பிடுங்கப்படுற இலத்திரன் இலக்க போயிட்டு அடிக்கணும்னு சொன்னா இது பிளஸ்ஸா இருந்திருக்கணும். அப்ப இந்த பக்கம் பிளஸ் அழுத்தம் வரும்போது இங்க பிடுங்கப்படுற மறையேற்றம் உள்ள இலத்திரன்கள் வேகமாக போயிட்டு இலக்க அடிக்கும். அப்போ அந்த வேகத்தை கொடுக்கறதுக்கு அல்லது பிடுங்கப்படுற இலத்திரன்களை இலக்கை நோக்கி ஆர்முடுக்கிறதுக்காக தான் நம்ம இவரை யூஸ் பண்றோம். சரியா, அதுதான் இவருடைய நோக்கம். அப்ப நோக்கம் நீங்க எழுதிக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல நீங்க ஒரு ஏசி கரண்ட கொடுப்பீங்களாக இருந்தால் இங்க வரப்போற அழுத்தம் தொடர்ச்சியா மாறிட்டே இருக்கு. அழுத்தங்கள் பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப வரப்போற மின்புலம் மாறிக்கிட்டு இருக்கு. மின்புலம் மாறினா எப்படி அப்பா இலத்திரன் ஒரே பக்கத்துல நகர முடியாது. அப்ப இலத்திரன் இங்க ஆர்முடுகிறதா சியினுடைய நோக்கம். அவர் ஆர்முடுக்கி ஒரு பெரிய வேகத்துல போயிட்டு இலக்க அடிக்க வைக்கிறதா சியினுடைய நோக்கம். அதுக்கு சி எப்பயுமே ஒரே பக்கத்துல இருக்க அழுத்தத்தை உண்டாக்கணும், அதுவும் இலக்குல சரியா பிளஸ் வர மாதிரி உண்டாக்கணும். ஆகவே சி ஒரு நேரோட்ட முதலாக இருக்கணும். அப்ப அதை மென்ஷன் பண்றது சாலவும் சிறந்தது. அப்படி இல்லாட்டி உயர் வோல்டளவு முதல்னு சொல்லியிருந்தாலும் சரிதான், ஆனா அதை விட உயர் நேரோட்ட முதல்னு சொல்லியிருந்தா அது இன்னும் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அப்ப சியினுடைய பெயர் சியினுடைய நோக்கம் பேசியிருக்கோம், அதுவும் சிம்பிளான ஒரு விஷயம். நாலாவது பாருங்க, எக்ஸ் கதிர்கள் உண்டாக்கப்படும் விதத்தை விளக்குக. ரைட், இப்ப பாருங்க உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா வந்திருக்கும். அந்த இலை இருக்கு இல்லையா, அவரை டிங்கிற மின் வளங்கள் மூலமாக ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ணி வெப்ப அயன் முறையாக அந்த இலையில இருந்து இலத்திரன்களை வெளியில கலட்டுறோம். பாத்தீங்கன்னா அந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு உயர் நேரோட்ட மின் முதல் ஒண்ணு சி தொடுக்கப்படும். அவர் என்ன பண்ணுவாரு, இலக்குல பிளஸையும் இலையில மைனஸையும் தந்து அந்த குழாய்க்குள்ள ஒரு பெரிய மின்புலத்தை உண்டாக்குவார். இது உண்மையிலே ஒரு உயர் வோல்ட் அளவாக இருக்கும். அப்பதான் அங்க வரப்போற மின்புலம் பெருசாக இருக்கும். அப்ப அந்த பெரிய மின்புலத்தால வெளியில பிடுங்கப்பட்டு வந்திருக்க இலத்திரன்கள் இலக்கை நோக்கி ஆர்முடுக்கப்படும். இப்படி ஆர்முடுக்கப்பட்டு இலத்திரன்கள் பெரிய இயக்க சக்தியோட இலக்கை போயிட்டு அடிக்கும். அப்படி இலக்கை அடிக்கும் போது இலக்குல மூலக்கூறுகள் இருக்கும் இல்லையா, இலக்குல அணுக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, கரு இருக்கும், இலத்திரன்கள் இருக்கும், இப்படி அவங்க இலத்திரன்களும் சுத்திட்டு இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க தானே இலக்குல. இந்த ஆர்முடுக்கப்பட்ட இலத்திரன்கள் இலக்கை அடிக்கும் போது இலக்குல இருக்க அணுக்கள் பெரிய சக்தியை பெறும், இலத்திரன்களும் பெரிய சக்தியை பெறும். இப்படி பெரிய சக்தியை பெற்று இந்த இலக்குல இருக்க போற இலத்திரன்கள்லாம் அணுக்கள்ட்டு பெரிய பெரிய சக்தி மட்டங்களுக்கு அருட்டப்படும். இப்படி வெவ்வேறு சக்தி மட்டங்கள் இருக்கும் இல்லையா, இந்த வெவ்வேறு சக்தி மட்டங்களுக்கு அருட்டப்படும். இப்படி அருட்டப்பட்டு எப்பயுமே உயர்ந்த சக்தியில இருக்க விரும்ப மாட்டாங்களே, அவர் மறுபடி கீழே போறதுக்கு தானே ட்ரை பண்ணுவார். அருட்டப்பட்டு மறுபடி விழும்போது இதுல இருந்து ஒரு போட்டோன் அல்லது மின்காந்த கதிர்ப்பு வெளியில ரேடியேட் பண்ணும். இந்த மின்காந்த கதிர்ப்பு எக்ஸ்ரே இந்த ஃப்ரீக்வன்சி ரீஜன்ல இருக்குது. அதனாலதான் இந்த இலக்குல இருந்து பட்டு தெரிச்சு வர கதிர்கள் எக்ஸ்ரே கதிர்களாக நம்மளுக்கு கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளோட தேவைகளை நம்ம நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அப்ப இப்படிதான் இந்த கூலிஜ் எக்ஸ்ரே மிஷின்ல இருந்து எக்ஸ்ரே உருவாக்கப்படுது. அந்த விதத்தை நீங்க தெளிவாக எழுதி விட்டீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு வெரிதாக்கப்பட்ட குழாயை பயன்படுத்துவதற்கான ஒரு காரணத்தை எழுது. இப்ப பாருங்க, இந்த வெரிதாக்கப்பட்ட குழாய்ங்கிறது என்னன்னா, அந்த இது ஏன் வெரிதாக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. இது வெரிதாக்கப்படாம உள்ளுக்கு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலையில இருந்து பிடுங்கப்படுற இலத்திரன்கள் இலக்கை நோக்கி ஆர்முடுக்கப்படும் போது இடையில இருக்க வழி மூலக்கூறுகளோட எல்லாம் மோதி 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 ஆரம்பிக்கும்.
அப்படி மோதி மோதி ஆறு முடுக்கும் போது என்ன பிரச்சனைனா, இலத்திரன்களால ஒரு மிகப்பெரிய இயக்க சக்தியை அடைய முடியாது. இலத்திரன்களால மிகப்பெரிய இயக்க சக்தி அடைய முடியாட்டி இலக்குல இருக்க அணுக்கள் என்ற இலத்திரன்களை பெரிய பெரிய சக்தி மட்டங்களுக்கு அரட்ட முடியாட்டி எக்ஸ்ரே கதிர் வெளியில வராது. ஆகவே அந்த இலத்திரன்கள் இலையிலிருந்து இலக்க நோக்கி ஆறு முடுக்கும் போது எஃபெக்டிவா ஆறு முடுக்கும். அவரு வளி மூலக்கூறுகளோட மோதி தன்னுடைய இயக்க சக்தியை இழந்துடக்கூடாது. ஆகவே வளி மூலக்கூறுகளை முடிஞ்ச அளவு குறைச்சு வைக்கணும். அதனாலதான் வெரிதாக்கப்பட்ட குழாயை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது இவர் தாளமுக்கு குழாயாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெற்றிடமா இருக்குது நல்லா. ஏன்னா வெற்றிடமாக இருந்தால் வளி மூலக்கூறுகளே இருக்க மாட்டாங்க. ஆனா பியோரான ஒரு வெற்றிடத்தை நம்மளால உண்டாக்க முடியாது. அதனால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு தாளமுக்கமான ஒரு குழாயை பயன்படுத்தலாமாக இருந்தால் மிகச் சிறந்து. ஒரு வெரிதாக்கப்பட்ட குழாயை பயன்படுத்துவதற்கான காரணம் தானே கேட்கிறாங்க. எப்படி எழுதலாம்? இலத்திரன்கள் இலையில் இருந்து இலக்கை நோக்கி ஆறு முடுகும் போது அது வளி மூலக்கூறுகளில் மோதி தன்னுடைய இயக்க சக்தியை இழப்பதை தடுப்பதற்காக. அப்படி எழுதுனீங்கன்னா பொருத்தமான விடையாக இருக்கும். ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். பி பாட்டுக்கு வரும். ஒரு எக்ஸ் கதிர் குழாயின் வழங்கல் வோல்ட் அளவு 1,00,000 வோல்ட் ஆகும். 100,000 வோல்ட் ஆகும். ஏஐ அடையும் ஒரு இலத்திரனின் உயர்ந்தபட்ச சக்தியை கிலோ இலத்திரன் வோல்ட் அலகுகளில் கணிக்க. இங்க பாருங்க, அவருடைய வோல்ட் அளவு 1,00,000 வோல்ட்டாக இருந்தால் அவருக்கு வரப்போற மேக்சிமம் இயக்க சக்தி இ மேக்ஸ் அப்படின்னு போடும். அது இவியால தரப்படும். இவி ஜூலால தரப்படும். இவி ஜூலால தரப்படும். அப்ப இலத்திரன் வோல்ட்ல தானே நம்ம எழுதணும். இலத்திரன் வோல்ட்ல எழுதணுமாக இருந்தால் இ மேக்ஸ்ங்கிறது அங்க இருக்க அதே வோல்ட் அளவு தான். 100, 1000 இலத்திரன் வோல்ட். இதுதான் அவருடைய மேக்சிமம் இயக்க சக்தியாக இருக்கு. சரியா? இதை வேணா கிலோ இலத்திரன் வோல்ட்டுக்கு மாத்துறதுக்கு 100 கிலோ இலத்திரன் வோல்ட்னு போடலாம். இதுதான் என்னது? இயக்க சக்தியின் மேக்சிமமாக இருக்கும். சரி, அங்க இருக்க வோல்டேஜ் தான் இயக்க சக்தியின் மேக்சிமமாக வரும். ஓகே, அந்த வோல்டேஜ்ங்கிறது ஒரு அழுத்த சக்தி இல்லையா? அப்ப கிலோ இலத்திரன் வோல்ட்ல இயக்க சக்தி எழுதும் போது அந்த அழுத்த சக்தியே தான் என்னது? இலத்திரன் வோல்ட்டாக அப்படியே இருக்கும். இயக்க சக்தியாக இருக்கு. ஓகே, இதுதான் அதுக்கான விடையாக இருக்கும். இதை நீங்க ஜூல்ல மாத்தணுமாக இருந்தால் E into V போடும். அதாவது இந்த கிலோ இலத்திரன் வோல்ட்ல இருக்க இந்த சக்தியை இலத்திரன் ஒன்னின் ஏற்றத்தார நீங்க பெருக்கி விடுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஜூல்ல விட உண்டு. ஓகே, ஆனா நம்மளுக்கு ஜூல்ல கேட்கல, கிலோ இலத்திரன் வோல்ட்ல தான் கேட்கறாங்க. அதனால இந்த சமன்பாடு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நேரடியாக அழுத்த சக்தி தான் இயக்க சக்தியாக வரும். இயக்க சக்தி இலத்திரன் வோல்ட்ல சக்தியின் அழகாக நம்ம போட முடியும். சரி, ரெண்டாவது பாட்டு பாருங்க. மேலே B1 கணிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச சக்தியை காவும் ஒரு இலத்திரன் அதன் சக்தியில் அரைவாசியை செலவிட்டு ஒரு எக்ஸ் கதிர் போட்டோனை உண்டாக்குவதன் எஞ்சியுள்ள சக்தி முழுமையாக உறிஞ்சப்படுகிறது. உறிஞ்சப்பட்ட சக்திக்கு என்ன நடைபெறுகின்றது என விளக்குக. அதாவது என்னன்னா, இங்க இருக்க இலத்திரன்கள் இருக்கு இல்லையா, அவர் போயிட்டு இலக்க மோதுறாரு. இலக்க மோதும் போது அவருக்கு இருக்க போற இயக்க சக்தின்ற உயர்ந்த பட்சம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த உயர்ந்த பட்சத்துட்டு அரைவாசியை யூஸ் பண்ணி எக்ஸ் கதிர் உண்டாக்குறாரு. மிச்ச அரைவாசிக்கு என்ன நடக்குதாம்? அந்த இலக்கு அதை உறிஞ்சுக்குதான், அந்த சக்தியை உறிஞ்சுக்குதான். அந்த உறிஞ்சுக்கிட்ட சக்திக்கு என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. இந்த இலக்கு வெப்பமா யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் பிராக்டிகலா ரியலா யோசிச்சு பாருங்களேன். இலத்திரன் வேகமா வந்து மோதிச்சு தானே, மோதி அங்க இருக்கிற அணுக்கள்ல இருக்க இலத்திரன்களை அரட்டிதான் எக்ஸ் கதிரை உண்டாக்குச்சு. எல்லா இலத்திரனும் சரியா அங்க இருக்க போற இலத்திரன்களை அறுட்டுற வேலையை செய்ய மாட்டாங்க. சிலர் நேரடி அணுக்கள கருக்களோட எல்லாம் மோதுவாங்க. அப்படி மோதும் போது இலக்குல இருக்க போற அணுக்கள் எல்லாமே அந்த மோதுகையை வாங்கிட்டு பெரிய ஒரு வீச்சத்துல அதிருவாங்க. பெரிய வீச்சத்துல அதிருனா அந்த இலக்கு நல்லா சூடாகும். அதான் ஹீட் எனர்ஜின்னு சொல்றது, சூடாகும். அப்ப இலக்கு இந்த எக்ஸ்ரே கதிர்களை உண்டாக்கும் போது மிகப்பெரிய அளவுல சூடாகும். அப்ப அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக வாட்டர் கூலிங் மெக்கானிசத்தின்படி இந்த இலக்கோட செப்பு பகுதியெல்லாம் இணைச்சு வச்சிருப்போம். ஏன்னா வெப்பத்தை கடத்தி நல்லா வெளியே எடுக்கிறதுக்கு இவரை வந்து ஒரு வாட்டர் கூலிங் சிஸ்டமோ அல்லது ஒரு ஃபேனை போட்டோ கூல் பண்ணிட்டு இருக்கும். அப்பதான் இலக்கு வந்து உருகாது. அப்படி இல்லைன்னு சொன்னா இலக்கு உருகி போயிடும். இலக்கு உருகி போயிட்டா எக்ஸ்ட்ரா கதிர் பாதி வந்துட்டு இருக்கும்போது இலக்கு காலி. அதனால அது கூல் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம வெளியில அந்த கூலிங் மெக்கானிசம் ஏதாவது போட்டு வச்சிருப்போம். அப்ப நீங்க இந்த கேள்விக்கு விடையாக எழுத வேண்டியது என்னது? மிகுதி அரைவாசியில் இலக்கு வெப்பமாகும். சரிதானே? வெப்பமாகறதுக்காக பயன்படுத்தப்படும். அப்ப ரெண்டாவது பாட்டும் சிம்பிள் தான். மூணாவது பாருங்க. மேலே B2 உண்டாக்கப்பட்ட எக்ஸ் கதிர் போட்டோனின் அலை நீளத்தை கணிக்க. சரி, இந்த எக்ஸ் கதிர் போட்டோன் என்ன சக்தி உடையதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? பாருங்க, உங்களுக்கு தெரியும் தானே, E=hf. இதுல இருந்து உங்களால அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிட்டா நம்மளால லாம்டா கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு என்ன தேவைன்னா அந்த எக்ஸ் கதிர் போட்டோன்ற சக்தி. ஆனா இதுக்கு முத கேள்வியில பாருங்க, அவருடைய மேக்சிமம் இயக்க சக்தின்ற அரைவாசி சக்தி எக்ஸ் கதிராக மாறும். அப்ப ஒரு போட்டோனுடைய சக்தி உங்களுக்கு தெரியும் 50 கிலோ இலத்திரன் வோல்ட். ஆனா E7hf சமன்பாட்டுல நம்ம கிலோ இலத்திரன் வோல்ட்ல பிரதிட்டோம் இல்ல, ஜூல்ல போடுறோம். அப்ப நம்ம கண்டுபிடிப்போம் எக்ஸ் கதிர் எக்ஸ்ரே போட்டோனின் சக்தி. அதை இப்படி போடுறேன். இது வந்து 100 கிலோ இலத்திரன் வோல்ட் அரைவாசி. இதை நம்ம ஜூலா மாத்தணும். அப்ப கிலோ இலத்திரன் வோல்ட் எப்படி ஜூலா மாத்தும்? 1.6 தர 10⁻19. இதை சுருக்கி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே கதிர் போட்டோன் சக்தி கிடைச்சிடும். அந்த சக்தி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. அப்ப இவர் தான் நம்மளுடைய E. அப்போ 50
கிலோவை மாத்துறதுக்கு 10 போடுறேன். 1.6 தர 10⁻19. இது எதுக்கு சமனா இருக்காம்? h இன்டூ ஃப்ரீக்வன்சியை நம்ம வேகத்தின் கீழ் அலைநீளம் போடுவோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிங்கிறது எஃப் லாம்டா. எஃப்க்கு பதிலாக சி ஓவர் லாம்டா போடும். லாம்டா தானே தெரியாது. அப்ப லாம்டாவை இழுவாய் மாற்றம் செய்தால் h எவ்வளவு? 6.6 தர 10⁻34. சி தெரியும் 3 தர 18 ஒளியின் வேகம். கீழே மேல இருக்க போற அப்படியே எல்லாரும் வருவாங்க. 5 தர 13 1.6 தர 10⁻19. இப்ப இதை நீங்க சுருக்கி எடுத்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு விட வரும். சிம்பிளான கேள்வி தானே, சுருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் போகும். லாக் எல்லாம் யூஸ் பண்ணாமலே சுருக்கக்கூடியதாக இருந்தால் நேரடியாக சுருக்குங்க. லாக்குக்கு போறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நேரடியா சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நேரடியாவே சுருக்குங்க. சில பேர் இது அவ்வளவு பெரிய சுருக்கல் கிடையாது, பேசிக்கான ஒரு சுருக்கல் ஒண்ணுதான். அதனாலதான் அவங்க வேற எந்த தரவுகளும் தரல. சில வேளை கஷ்டமான சுருக்கலா இருந்தா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு 10⁻20 அடுக்கு அப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அவங்க எடுத்துக்க சொல்லுவாங்க. 10⁻20ங்கிறது இவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க, 5⁻15ங்கிறது இவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க, அப்படி தருவாங்க. இங்க அப்படிலாம் தரல. இப்ப பேசிக்கா சுருக்கக்கூடிய ஒரு சுருக்கல் தான். அப்ப இதை நீங்க சுருக்கி பாருங்க, உங்களுக்கு விட வரும். விட எவ்வளவு வருது? 2.48 தர 10⁻11 மீட்டர் அப்படின்னு விட வருது. ஓகேயா? அப்போ அலை நீளத்தை கண்டாச்சு. 3வது பாட்டும் சரி. சி பாட்டுக்கு வரும். கேமா கதிர்கள் ஒரு திரவியத்தினூடாக செல்லும் போது திரவியத்தினால் கேமா கதிர் போட்டோன்களின் ஒரு குறித்த பின்னம் உறிஞ்சப்படுகிறது. ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு தடிப்பு T-ஐ உடைய இந்த தடிப்பு Tm ஒரு திரவிய தகட்டுக்கு செங்குத்தாகப்படும் செறிவு I0 உடைய ஒரு கேமா கதிர்கற்றையை கருதுக. உறிஞ்சலின் விளைவாக கேமா கதிர்கற்றையின் ஊடு கடத்தப்பட்ட செறிவு குறைகின்றது. I0 பட்டுச்சு, அது ஐயாக குறைஞ்சிருக்காம். கேமா கதிர்கற்றையின் ஊடு கடத்தப்பட்ட செறிவு குறைகிறது, அது ஐயினால் குறைக்கப்பட்டது. ஓகே, I0க்கும் ஐயிற்கும் இடையிலான தொடர்புடைமை இப்படி ஒரு தொடர்பு தந்திருக்காங்க. இதுல என்ன தெரியாது? I0ம் ஐ பத்தியும் சொல்லியிருக்காங்க. மியூனா என்னன்னு தெரியாது, டீங்கிறது தடிப்பு. இங்க மியூ ஒரு குறிப்பிட்ட கேமா கதிர் சக்திக்கு திரவியத்துக்கான ஒரு மாறிலி, ஏதோ ஒரு மாறிலி. கீழே தரப்பட்டுள்ள எல்லா தரவுகளும் 2 மெகா இலத்திரன் வோல்ட் கேமா கதிர்களுக்கானது ஆகும். எங்கேயாவது தேவைப்பட்டா 2 மெகா இலத்திரன் வோல்ட்ங்கிற சக்தியை பயன்படுத்து. 2 மெகா இலத்திரன் வோல்ட் கேமா கதிர்களுக்கு ஈயத்துக்கான மியூவின் பெருமானம் அதையும் தந்துட்டான். ஒன்னா பாப்பா, மேற்குறித்த கேமா கதிர்களின் செறிவை அரைவாசியாக குறைப்பதற்கு தேவைப்படும் ஈயத்தின் தடிப்பை காண்க. சிம்பிள். அதாவது படுறது I0 படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடிப்பை தாண்டி வெளியில வரும்போது படுறவர்கிட்ட அரைவாசி வரும். அதாவது ஐங்கிறது I0/2 ஆக இருக்கு. அப்ப ஐங்கிறது I0/2 இருக்கும்போது T என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. மியூ தந்திருக்காங்க, பிரதிட்டு பாட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி போடுறது? லாக் I0 கீழ் ஐக்கு பதிலா I0/2 போடலாம். இது 0.434. மியூ தந்திருக்காங்க 51.8 மீட்டர்-1. அலகுகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. மீட்டர்-1 அது சரி. தடிப்பு தான் காணணும். ஓகே, தடிப்பு T. T தானே காணணும். இங்க I0 கேன்சல் ஆகும். கீழே இருக்க 2 மேல போயிட்டு பெருக்கப்படும். அப்ப log 2ன்னு வரும். log 2/0.434 into 51.8. இதுதான் தடிப்பாக இருக்கும். சுருக்கி பாருங்க, உங்களுக்கு 1.339 தர 10⁻2 மீட்டர் அப்படின்னு தடிப்பு கிடைக்கும். ஓகே, அவ்வளவு. அடுத்தது, ஒரு கதிர்ப்பு தொழிலாளருக்கு அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வருடாந்த ஊட்டு 20 மில்லிசிவட் ஆகும். ஒருவர் மீது 10 மீட்டர்-2 செகண்ட்-1 உடைய மேற்குறித்த கேமா கதிர்கற்றை படும்போது கிடைக்கும் வருடாந்த ஊட்டு இவ்வளவு 2.5 தர 16 மில்லிசிவட் ஆகும். அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஊட்டு எல்லையை மீறாமல் ஒரு கதிர்ப்பு தொழிலாளர் மீது படத்தக்க மேற்குறித்த கேமா கதிர்கற்றையின் உயர்ந்தபட்ச செறிவை காட்டு. இது அவ்வளவு பெரிய கேள்வி கிடையாது. இங்க பாருங்க, சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது 10னுடைய 10ஆம் அடுக்கு பட்டா அவருக்கு கிடைக்க போற ஊட்டு 2.5 தர 16. ஆனா அந்த மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் அனுமதிக்கத்தக்க ஊட்டு 20 மில்லிசிவட். அப்ப 20 மில்லிசிவட் ஆகுற மாதிரி எவ்வளவு மேக்சிமம் செறிவு இருக்கணுங்கிறதா கேள்வி. அப்ப அதை நம்ம நேரடியாக எப்படி போடலாம்? 10 பட்டால் 2.5 தர 16 ஊட்டு கிடைக்குது. அப்ப மேக்சிமம் செறிவு பட்டா, அது ஐ மேக்ஸ்னு போடுறேன். ஐங்கிறது கரண்ட் இல்ல, ஐங்கிறது இன்டென்சிட்டி. ஐ மேக்ஸ் செறிவாக இருந்தால், சரியா, செறிவுண்ட உச்சமாக இருந்தால் எவ்வளவு இருக்கணும்? 20 மில்லிசிவட் கிடைக்கும். நான் தானே ஒரு மாங்காய் கேள்வி மாதிரி போடலாம். அப்ப இப்படி போட்டால் ஐ மேக்ஸா கண்டுபிடிச்சமாக இருந்தால் விட இலவாய் மாற்றம் பண்ணி பாருங்க. 20 மில்லிசிவட்டின் கீழ் 2.5 தர 16 மில்லிசிவட். அலகுகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. மேல சிவட்டும் கீழே மில்லிசிவட்டும் இருந்தா அந்த மில்லி எல்லாம் மாத்தி போடணும். இங்க மேலே கீழே மில்லிசிவட்னால பிரச்சனை இல்லை. இன்டூ 10 இப்ப இதை சுருக்கி எடுத்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு மேக்சிமம் செறிவு வந்துடும். ஐ மேக்ஸ்ன்னு சும்மா போடாம
ஐமேக்ஸ்ங்கிறது என்னன்னு ஒருக்க எழுதிட்டீங்கன்னா லேசு. நான் இங்க ஷார்ட்டா போடுறதுக்காக ஐமேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்க உயர்ந்தபட்ச செறிவுன்னு தமிழ்லயே எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்ப எந்த குழப்பமும் இல்ல இல்லையா? நேரடியாக திருத்தராக்களுக்கும் விளங்கும். சும்மா சிக்கல் வராது. அப்ப இதை சுருக்கி பாத்தீங்கன்னா 8 தர 10 மில்லி சிவட். சரி, மீட்டர் -2 செகண்ட் -1 இப்படி வரும். ஏன்னா இந்த 10 தானே அழகு, மீட்டர் -2 செகண்ட் -1 தானே அழகு. அப்ப இதுதான் உங்களுக்கு வரப்போற கடைசி விடையாக இருக்கு. 3வது பாட்டை பாருங்க. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு 2 மெகா இலக்ட்ரான் வோல்ட் கேமா கதிர் முதல் நிறுவப்பட்டுள்ள ஒரு மருத்துவமனையில் இருக்கும் ஒரு கதிர்ப்பு சிகிச்சை அறையை கருது. கதிர்ப்பு தொழிலாளர்கள் அடுத்துள்ள அறையில் பணியாற்றுகின்றனர். ஒரு ஈயச்சுவரினால் இரு அறைகளும் வேறாக்கப்பட்டுள்ளன. முதலில் ஒரு கதிர்ப்பு கசிவு ஏற்படும் போது ஈயச்சுவருக்கு செவ்வனாகப்படும் கேமா கதிர்களின் உயர்ந்தபட்ச செறிவு இவ்வளவா 2.56 தர 16 மீட்டர் -2 செகண்ட் -1 ஆகும். கதிர்ப்பு தொழிலாளர்கள் தமது அறையில் பாதுகாப்பாக பணியாற்றுவதற்கு தேவைப்படும் ஈயச்சுவரின் குறைந்தபட்ச தடிப்பை துணிக. ரைட், பாதுகாப்பாக இவங்க வேலை செய்யணும். பாதுகாப்பாக வேலை செய்யணும்னு சொன்னா அவங்க மேல படுற அந்த செறிவு 8 தர 14 இருக்கணும், அல்லது அதை விட குறைவாக இருக்கு. சரியா? வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 8 தர 14 படம் இல்லையா? உயர்ந்தபட்சம் 8 தர 14, அதோட குறைவாப்பட்ட பிரச்சனை இல்ல. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 8 தர 14. அப்ப பாருங்க, ஈய சுவர் இப்படி இருக்கு. இந்த ஈய சுவர்ல ஏதோ எக்ஸ்கதிர்ல அந்த கேமா கதிர்ண்ட ஒரு கசிவால ஒரு பக்கம் இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக 2.56 தர 10 மீட்டர் -2 செகண்ட் -1 செறிவுல கதிர்படுது. மத்த பக்கம் அவங்க பாதுகாப்பா வேலை செய்யணும் இருந்தா இந்த தடிப்பை தாண்டி வார கதிருக்கு இந்த மேக்சிமம் சக்தி இருந்தால் ஓகே தான். இதை விட குறைஞ்ச சக்தியா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த தடிப்பு கூட என்ன நடக்கும்? இந்த பக்கம் ஃபில்டர் ஆகி வரப்போற கதிர்கள் வந்து குறைவா இருக்கும். தடிப்பு குறைய இந்த கேமா கதிர்கள் நல்லா ஊடுருவி போகும். அப்படின்னா மேக்சிமம் இவர் உறிஞ்சக்கூடிய நிலைமைக்கு மினிமம் தடிப்பு இருக்கும். அந்த மினிமம் தடிப்பம், குறைந்தபட்ச தடிப்பு எவ்வளவு, அதுதான் கேள்வி. அப்ப குறைந்தபட்ச தடிப்புங்கிறது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல இந்த பக்கம் இருக்க போற செறிவு மேக்சிமம் செறிவாக இருக்கும். மனுஷங்க தாங்கக்கூடியது 8 தர 14 கண்டுபிடிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மாதிரி தடிப்பை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. இது என்னப்பா, இதுதானே முதலாவது கேள்வியும் செஞ்சோம். லாக் ஐ நோட்டின் கீழ் ஐ இது எதுக்கு சமனா இருக்காம்? 0.434. இதுவும் பாருங்க 2 மெகா இலக்ட்ரான் வோல்ட் சக்தியுடைய கேமா கதிர் தான். அப்ப 51.8 தான் மியூவாக வரும். இன்டூ இப்ப இருக்க தடிப்பை நம்ம டி டேஷ்னு போடுவோம். ஏன்னா மேலே நம்ம டி போட்டோமே, அதனால இப்போ டி டேஷ்னு போடுவோம். இப்ப ஐ நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு, 8 தர 14. ஐ நோட் படுறது தெரியும், 2.56 தர 16. அதை பிரதிட்டு டி டேஷ்ட கண்டிங்கன்னா சரிதானே? சிம்பிளான ஒரு கேள்வி. லாக் 2.56 தர 16 டிவைடட் பை 8 தர 14. இதன் கீழ் 0.434 தர 51.8 வரும். சரியா? இதை சுருக்கி எடுங்க. டி டேஷ் 6.70 தர 10/2 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகே, நீங்க வேணா சென்டிமீட்டர் கூட கொடுக்கலாம். ஆனா 6.70 தர 10/2 மீட்டர் அப்படின்னு வரும். இப்ப பாருங்க, இதை இன்னொரு விதமாவும் செய்யலாம். சரியா? இப்ப இதை வந்து நேரடியா இந்த மாதிரி ஒரு படமா போட்டீங்கன்னா நம்ம முதலாவது கேள்வி செய்த மாதிரியே செய்யலாம். ஆனா இதை இன்னொரு விதமாவும் செய்யலாம். என்னன்னா, முதலாவது கேள்வி என்ன பண்ணும்? ஐ நோட்டுங்கிற செறிவுல படுது, வெளிப்படுறது I0/2. இங்க என்ன கதை? ஐ நோட்ல படுதுன்னு எடுத்தா இதை வந்து நம்ம 256 தர 14 போடலாம். வெளியில வர்றது 8 தர 14. 256 8, அவங்க 2 பேரும் எத்தனை மடங்கு இருக்கு? 8 to 32 மடங்கு தான் 256. அப்ப வெளியில வாரது I0/32 இல்லையா? ஆனா I0ல பட்டு I0/2 வந்தா அதுக்கு தடிப்பு என்னவா இருக்கணும்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு மேல வந்துச்சு இல்லையா? 1.339 தர 10/2. யோசிங்க, I0ல பட்டு I0/2 வருது. அதே மாதிரி இன்னொரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப I0/2ல பட்டவர் I0/4 வரும். அதே மாதிரி இன்னொரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I0/4ல பட்டவர் I0/8 வரும். இன்னொரு சுவர் இருந்தா I0/16 வருவார். இன்னொருத்தர் இருந்தா I0/32 வருவார். அப்போ நம்மளுக்கு தேவை I0/32 தான். I0ல பட்ட I0/32 வரணுமா இருந்தா முதலாவது கேள்வியில இருக்க மாதிரி சுவர்கள் 5 பேர் தானே? அப்ப முதலாவது இருக்கிறது சுவர்ட்டு தடிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1.339 தர 10/2. அவர்கிட்ட 5 மடங்கு தடிப்பு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு I0/32 தானே? புரியுதானே? அப்ப நீங்க அந்த மெத்தட்ல கூட இந்த கேள்வியை சிம்பிளாக செய்யலாம். மெத்தட் 2 அப்படின்னு போட்டு எழுதிக்கும். என்னது? நீங்க படம் போட்டு விளக்கமெல்லாம் எழுதலாம். அப்படி இல்லாட்டி படும் கதிர்ப்பின் செறிவின் அரைவாசி ஆவதற்கு
டி சமன் முதல்ல வந்தது 1.339 தர 10⁻2 மீட்டராக இருக்கு. ஆகவே இந்த மாதிரி 5 சுவர்கள் இருந்தா படும் கதிர்ப்பின் செறிவின் 32 ஒரு பங்கு வெளியே வரும். 256 தர 10 8 தர 10 இடையில விகிதம் 32 தான். ஆகவே படுற கதிர்ப்பின் செறிவு 32 ஆகிறதுக்கு தேவையான தடிப்பு டி டேஷ் டியூட்டு 5 மடங்காக வரும். ஓகே, இதை நீங்க பெருக்கி பாருங்க, அதே விட வரும். சரி, 6.7 தர 10⁻2 வரும். இதே விட வரும். நீங்க இப்படி கூட சரி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வியிலையும் எக்ஸ்ரே கதிர் பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஏபி பார்ட் போகுது. அதுக்கப்புறம் சி பார்ட் பாத்தீங்கன்னா அந்த கேமா கதிரும் அந்த ஈயத்தகட்ட ஊடுருவி போற கதையும் பேசியிருக்காங்க. ஆனா இது எதுக்குமே நம்ம மெனக்கட்டி யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இது இல்ல. சிம்பிளாகவே யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருக்கு. அதே மாதிரி சி பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே சமன்பாடையும் தந்துட்டாங்க. அதுல என்னென்னத்தை போடணுங்கிறதையும் தந்துட்டாங்க. மியூ தந்துட்டாங்க, எல்லாத்தையும் தந்துட்டாங்க. I0 இருக்கு, I இருக்கு இல்லையா? பேசிக்கா I0 அரைவாசியாகி வெளியில போகுதுன்னா I0/2 இருக்கணுங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அவ்வளவு சிம்பிளான கேள்வி இல்லையா? அப்போ எல்லாத்தையும் தந்துட்டு டீயே கேட்கறாங்க, இழுவாய் மாற்றம் செய்யறதப்பா, அது செய்ய தெரியாதா? அப்ப சிம்பிளான கேள்விகள் தான் நம்மளுக்கு பிசிக்ஸ்ல வரும். சோ கஷ்டப்படாம நீங்க ஈஸியாக செய்யலாம். சரிதானே? இதுவும் கஷ்டமான ஒரு கேள்வி கிடையாது. மேல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தியரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய விளங்கி வச்சிருக்க ஆற்றலை கொஞ்சம் சோதிச்சிருக்காங்க. இதே மாதிரி 24லயும் ஒரு கேள்வி இருக்கு, அதையும் பாருங்க. அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசியிருக்கோம். ஓகே, அதையும் பாருங்க. அப்ப உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும். சரிதானே? அப்ப அவ்வளவுதான் இந்த கேள்வி. சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த கேள்வியில சிக்கல் இருக்காது அப்படின்னு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோஸ்ல சந்திப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க.